கொளுத்தி போடு பட்டாசை அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக் பாஸ் அவர்கள் தரமான டாஸ்க்கை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்காப்புல. அதுவும் முதல் நாள் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு. அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்கிட்டையும் ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற ஒரு பேட்ச். இப்போ ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ட்டையும் உட்கார வச்சு இவங்களுடைய கண்டென்ட்டும் சரி, கான்ட்ரிபியூஷனும் சரி, இந்த ஷோவுக்கு வந்து ஒரு நாள் மட்டும்தான் உகந்ததாக இருக்கும், 2வது நாள் 3வது நாளுக்கு போகிற அளவுக்கெல்லாம் இவங்க ஒர்த்தே கிடையாது அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பேட்சை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதா டாஸ்க்கு. ஸோ இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு திவாகர் அவர்கள் தான் ஃபஸ்ட்டே உள்ளர போனாப்புல. மனுஷன் உள்ளர போன உடனே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாரு, சில மொக்கைகளும் வந்து வாங்கியிருந்தாரு. அதுக்கப்புறம் அமைதியாக ஆகிட்டார். ஆனால் இன்றைக்கி வச்சு தரமாக செஞ்சு விட்ருக்காங்க ஒட்டுமொத்த கண்டஸ்டண்ட்டும். நேற்றிலிருந்து வந்தாப்பிருந்து ஒரே ஜாலியாக குதூகலமாக ஒன்று கூடி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்த கண்டஸ்டண்ட்டு இன்றைக்கி டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி வந்த உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ டாஸ்க்கு வந்து வருவோம். வியானா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து இருக்காங்க. நேற்றுக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரானா வந்து இவங்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ண நம்ம ரம்யா ஜோ அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வியானா பேரை சொல்லி இவங்க ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மென்மையாக நடந்துக்கிறாங்க. இவங்ககிட்டருந்து பெருசாக எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் இவங்க இந்த இடத்துக்கு இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்றத வந்து சொல்லாமல் வந்து சொல்லியிருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். அதுக்கடுத்த திவாகர் இருக்கார் இல்லையா, திவாகரை வச்சு பொழக்கணும் அப்படின்ற முடிவிலே பிக் பாஸ் டீமே இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா நேற்றுக்கிந்தே மனசு வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்புல. டாக்டர் வேற அவர் தூக்கிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போட்டது ஒரு பெரிய பிரச்சனை. இதில் வேற பிரவீன் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் திவாகரை பிடிச்சி வெளுன்னு வெளுக்கிறாப்புல. அப்பப்போ நோஸ் கட் பண்ணுற மாதிரி வந்து பேசி விட்றாப்புல. நம்ம திவாகருக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்கில் பிரவீன் அவர்கள் வந்து நம்ம திவாகர் அவர்களை செலக்ட் பண்ணுறாரு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கேமராவுக்கு மட்டும்தான் சில விஷயத்தை வந்து பண்ணுறாரு, மற்றபடிக்கு வந்து நார்மலாக இருக்கும்போது எதுவுமே பெருசாக வந்து பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால் இவர் ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் கூத்து மட்டும்தான். 2வது நாளைக்கு 3வது நாளைக்கு 100 டேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சரிப்பட்டே வரமாட்டார், இவரை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காப்புல நம்மளுடைய பிரவீன் ராஜ் அவர்கள். ஆக்சுவலாக இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை தான். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களே சொல்லி தான் அனுப்பிச்சார், நாங்கள் ஆல்ரெடி உங்களை எல்லாத்தையும் பார்த்துட்டோம், நீங்கள் பண்ணதே திரும்ப பண்ணாதீங்க, பேசுனதே திரும்ப பேசாதீங்க, அப்படி தான் சொல்லி அனுப்பிச்சார். ஆனாலும் திவாகர் அவர்கள் அதை விடுற மாதிரி இல்லை. வீட்டுக்குள்ளே வந்த உடனே சில பல விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தார். இன்றைக்கி காலையில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணி காமிச்சிட்டு இருந்தார். ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவாகர் அவர்களை பொழக்கிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் டீமே அதை தான் பண்ண போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம கலையரசன் இருக்காப்புல இல்லையா, அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லி பேட்ச் 3 பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் ப்ரோமோவில் காட்டல. திவாகர் அவர்களை இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து காட்டுறாங்க. ஒன்று டிஆர்பிக்காக வந்து இருக்கலாம், இன்னொன்று திவாகரை பொலன்னு பொழந்து அவருடைய ஃபேம் எல்லாத்தையும் டீஃபேம் பண்ணி வெளியே அனுப்பிச்சி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு வீக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியாக கூட வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த பக்கம் கலையரசனுக்கு 3 இருக்குது, அந்த மனுஷனை பற்றி அவங்க ப்ரோமோ போடல, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா திவாகரை பற்றி தான் போடுறாங்க. அப்படின்னா திவாகரை தான் வச்சு செய்யணும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்சரா அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து க்யூட்டாக வந்து இருக்காங்க அண்ட் டிரான்ஸ்ஜெண்டரும் கூட. ஸோ அதனால் பெருசாக இவங்ககிட்ட இருந்து கண்டென்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி துஷார் அவர்கள் வந்து நினைக்கிறாப்புல. அதுக்கு வந்து ஒரு பேட்ச் வந்து கொடுக்குறாரு ஒரு நாள் கூத்து அப்படின்னு சொல்லி. ஸோ இதனை தொடர்ந்து இது எலிமினேஷன் ப்ராசஸா இல்லை வந்து வெறும் டாஸ்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இன்கேஸ் அது டாஸ்காக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான தண்டனைகளும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஜெயில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.